வெல்கம் டு அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி டேஸ்டான கிறிஸ்பியான ரவா தோசை செஞ்சுருக்கேன். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா தோசை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் 200 கிராம் ரவை போடுறேன். 200 கிராம் ரவை போட்டிருக்கேன். இப்போ 200 கிராம் பச்சரிசி மாவு அதையும் போடுறேன். 50 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். 50 கிராம் மைதா மாவு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 200 மில்லி தயிர் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி வெட்டியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாவு நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா ஊறி வரணும் ரவை. அதனால் நல்லா மாவு தண்ணியாக இருக்கட்டும். ரவை தோசைக்கு மாவு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இது அப்படியே 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்படி தண்ணியாக தான் இருக்கணும் மாவு. உங்களுக்கு நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றி இப்படி கெட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவா தோசைக்கு மாவு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ரவா தோசை ஊற்றலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுருக்கிறேன். நல்ல தோசைக்கல் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை தடவி தோசையை ஊற்றிக்கலாம். ரவா தோசை ஒன்று நல்ல தோசைக்கல் காயணும். நம்ம மாவு ஊற்றும் போது ஓட்டையாக வரணும். அதனால் நல்ல தோசைக்கல் காஞ்ச பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ தோசையை தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம தோசைக்கல்லில் நல்லா காய வச்சு தான் ஊற்றணும். இந்த தோசைக்கு ஷேப்பாக ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம தண்ணியாக இருக்கிறதுனால ஷேப் இல்லாமல் தான் வரும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மாற்றி போட்டுக்கலாம். இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போடுறதுனால வாசமாக இருக்கும் தோசை. நல்ல வெங்காயம் போடுறதுனால தோசை நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை எடுத்துக்கலாம்.
பாருங்கள், டேஸ்டான கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். இட்லி மாவு இதெல்லாம் காலியான நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஆனால் ரவா தோசைக்கு வந்து தேங்காய் சட்னியை விட கார சட்னி, தக்காளி தண்ணி சட்னி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி, தக்காளி தண்ணி சட்னிலாம் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை எல்லோரும் போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ரவா தோசையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.